அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அளவில்லாத திமிரில் மருமகள், அன்பாய் திருப்திய குடும்பம். ஒரு முழுமையான குடும்ப கதை. காலை மணி 11. மொபைலில் இருந்து கிளிக் என்ற சத்தம் வந்தது. எடுத்து பார்த்தால் ரஞ்சனி. சம்பளம் அக்கவுண்டில் கிரெடிட் ஆகி இருந்தது. திருமணத்திற்கு பிறகு வாங்கும் முதல் சம்பளம். மனதில் ஒரு சந்தோஷம் பரவியது. மொபைலை ஓரமாக வைத்துவிட்டு லேப்டாப்பில் தான் செய்து கொண்டிருந்த வேலையை முடித்த ரஞ்சனி அரை நாள் லீவு போட்டு ஆபீஸை விட்டு வெளியேறினாள். CS என்ஜினியரிங் முடித்து தனியார் கம்பெனி ஒன்றில் கடந்த 4 வருடங்களாக வேலை பார்க்கிறாள். கிட்டத்தட்ட 50,000 சம்பளம். அழகான பெண், புத்திசாலி, எல்லாவற்றிற்கும் மேலாக தைரியசாலி. மனதில் பட்டதை பட்டென்று சொல்லிவிடும் குணம். தன் அம்மா மற்றும் ஒரு அக்காவுடன் வசித்து வந்தாள். தந்தை இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அம்மா கணக்காளராக வேலை செய்தாள். இந்த வேலை அவளுடைய அப்பா இறந்ததால் அம்மாவுக்கு கிடைத்தது. அப்பா விபத்தில் இறக்கும்போது ரஞ்சனிக்கு 12 வயது. அவள் அக்கா சுதாவுக்கு 15 வயது. அப்பா சேமிப்பு எதையும் வைக்கவில்லை. திடீரென்று ஏற்பட்ட அவருடைய இழப்புக்கு பிறகு அம்மா பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமில்லை. கடுமையான உழைப்பாளி. பள்ளிகள் மற்றும் தங்கும் இடங்களை நிர்வகிக்கும் காஞ்சி மடத்தின் ஒரு கிளையில் தான் அவளுடைய அம்மா வேலை பார்த்தாள். அவளுடைய அப்பா வேலை பார்த்து கொண்டிருந்த போது அவளுடைய அம்மா இல்லத்தரசியாக இருந்தாள். அவருடைய வருமானம் வீட்டு செலவுக்கு சரியாக இருக்கவே பொடி வகைகள், விசேஷங்களுக்கு பட்சணங்கள் செய்வது என்று பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அப்பா இறந்த பிறகு அம்மா வேலைக்கு போனாலும் முன்பு செய்தவற்றை விட்டுவிடவில்லை. அதனால் வீட்டில் எந்த பொருளாதார பிரச்சனையும் இல்லை. அக்கா சுதா BA தான் படித்தாள். வேறு ஜாதி பையனோடு காதல் திருமணம். 2 பக்கங்களின் எதிர்ப்பு காரணமாக காதலனோடு ஓடிச் சென்ற அவளுடைய அக்கா சுதா நண்பர்களின் உதவியுடன் ரெஜிஸ்டர் ஆபீஸில் திருமணம் செய்து கொண்டாள். இரு வீட்டிலும் ஒதுக்கி வைத்து விட்டனர் அவர்களை. ரஞ்சனி சொல்லி சொல்லி அம்மாவின் மனது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்தது. ஆனாலும் மகளை முழுமையாக ஒப்புக்கொள்ள 1 வருடம் ஆனது. அம்மா மகள் இருவரும் வேலைக்கு போனதால் யாரையும் எதிர்பார்க்கவில்லை. காதல் திருமணம் செய்து கொண்டதால் அக்காவுக்கு எந்த செலவும் இல்லை. இருந்தாலும் தன்னிடம் இருந்த நகைகள், பாத்திர பண்டங்கள் அனைத்தையும் அவளுடைய அம்மா அகிலா தன் மூத்த மகளுக்கு கொடுத்தாள். ரஞ்சனி CS முடித்ததும் இந்த வேலை கிடைத்து விட்டது. அம்மா அகிலா சோர்ந்து விட்டாள். இழுத்து பிடித்து 2 வருடங்களாக ஓடிக்கொண்டிருந்தாள். ஆபீஸிலும் வேலை, வீட்டிலும் வேலை என்று மிகவும் சோர்ந்துதான் போயிருந்தாள். ஒரு கட்டத்தில் கட்டாய ஓய்வுக்கு எழுதி கொடுத்து விட்டாள். அது மடத்தின் கிளை என்பதால் அகிலா வெளியே வரும்போது 10 லட்சம் வரை ரொக்கமாக வந்தது. பென்ஷன் பணமாக மாதம் தோறும் 6,000 வரும். ஒரு நல்ல இடத்திலிருந்து ரஞ்சனிக்கு வரன் வந்தது. நான் போயிட்டா நீ தனியா என்ன செய்வ என்ற இளைய மகளிடம், எனக்கு என்னடி, பழகின இடம், பென்ஷன் வருது, நான் என்ன தாராளமா பார்த்துப்பேன். ஒரு வழியாக மகளை ஒத்துக்கொள்ள வைத்து விட்டாள். கல்யாணமும் நிச்சயமாகிவிட்டது. இந்த வீட்டு வாடகை 8,000 ரூபாய். உனக்கு பென்ஷனே 6,000 தாமா. எப்படி சாப்பிடுவ? சிரித்தாள் அகிலா. பலகாரம் பட்சணம் தவிர சின்ன மெஸ் மாதிரி நடத்தினா போதும்டி. உனக்கும் வயசாகுதுமா. இனிமே அதெல்லாம் முடியாது. பேசாம ஓய்வெடு. சொன்ன மகளுக்கு பதில் ஏதும் கொடுக்கவில்லை அகிலா. ரஞ்சனியை பெண் பார்க்க வந்தனர் அருண் குடும்பத்தினர். இவளை ரொம்ப பிடித்து விட்டது. அருண் MBA படித்தவன். புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் அதிகாரி. நல்ல சம்பளம். பெற்றோர்களும் வசதியானவர்கள். அவர்களுக்கு அருண் ஒரே மகன். வீடு, கார் என எல்லா வசதிகளுடன் நகரத்தின் மையத்தில் வசிப்பவர்கள். அவர்கள் பெரிதாக எதையும் எதிர்பார்க்கவில்லை. என்ன முடியுமோ அதை செய்யுங்க என்று சொல்லிவிட்டார்கள். இந்த 2 வருடங்களில் ரஞ்சனி சம்பாதித்த பணம் அப்படியே இருந்தது. ஆனால் ரஞ்சனி வேலைக்கு நிச்சயமாக போக வேண்டும் என்பதில் அருண் உறுதியாக இருந்தான். அவனுடைய இந்த முடிவு அவளுக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. ரஞ்சனி அருண் நிச்சயதார்த்தம் முடிந்து அடுத்த மாதமே கல்யாண தேதியும் முடிவாகிவிட்டது. இருவரும் வாரத்தில் 1 நாள் வெளியே போனார்கள். நன்றாக பழகினார்கள். நல்லபடியாக திருமணம் நடந்து முடிந்தது. அம்மாவை விட்டு பிரிவதுதான் ரஞ்சனிக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. தேனிலவு முடிந்து வரவே 10 நாட்கள் ஆகிவிட்டது. அருணின் வீட்டில் சமையல், வீட்டு வேலைகளை கவனிக்க ஆட்கள் இருந்தார்கள். அவனுடைய அப்பாவுக்கு பிசினஸ் இருந்ததால் பணத்துக்கு பிரச்சனை இல்லை. ரஞ்சனிக்கு எந்த தொல்லையும் இல்லை. அங்கே மாமனார் மாமியார் யாரிடமும் பிரச்சனைகள் இல்லை.
பணப்பிரச்சனை இல்லாத போது மற்ற பிரச்சனைகளுக்கும் வாய்ப்பில்லையே. யாரும் யாரையும் சார்ந்திருக்கவும் இல்லை. இதோ கல்யாணம் முடிந்து வேலையில் சேர்ந்து விட்டாள் ரஞ்சனி. அருண் கார் வைத்திருந்தான். காலை மாலை இருவேளையும் அவனே மனைவியை அலுவலகத்தில் விட்டு கூட்டி போனான். இதோ கல்யாணமான பிறகு வாங்கும் முதல் சம்பளம். அரை நாள் லீவு போட்ட கையோடு வெளியே வந்தவள் கணவனுக்கு போன் செய்தாள். ஹாஃப் டே லீவு போட்டு எங்க அம்மாவை பார்க்க போறேன். சாயங்காலம் நானே வீட்டுக்கு வந்துடுறேன். சரி ரஞ்சனி. மகள் வந்தபோது அம்மா சாம்பார் பொடியை பாக்கெட்டில் நிரப்பிக் கொண்டிருந்தாள். சந்தோஷமாக வரவேற்றாள். வேலை செய்யாதன்னு சொன்ன கேக்குறியா? வீட்ல சும்மா உட்கார்ந்தா போர் அடிக்குது ரஞ்சனி. இது எப்பவும் உள்ள வேலைதானே. வழக்கமான வாடிக்கையாளர்களை ஏமாத்த முடியாது. 4 காசு வர்ற தொழில் எதுக்கு விடணும்? சரி, நீ சாப்பிட்டியா? ஏதாவது பண்ணட்டுமா? எழுந்த அம்மாவிடம் முதல்ல நீ உட்காரு என்றாள். மாப்பிள்ளை எப்படி இருக்கார்? நீ சந்தோஷமா இருக்கியா? நிறைய பேசணும் உன்கிட்ட. எனக்கு ஒரு குறையும் இல்லம்மா, நல்லா இருக்கேன். சம்பளம் வாங்கினேன், அதான் வந்தேன். பணத்தை எடுத்தாள். அம்மா, இதுல 15,000 இருக்கு, உன் செலவுக்கு வச்சுக்கோ. எனக்கு எதுக்கு இத்தனை பணம்? வாடகை 8,000, எலக்ட்ரிக் பில், மளிகை, பால், காய்கறி, அது போக உன்னோட மருந்து செலவு எல்லாம் இருக்கே. பணம் வேண்டாமா? எல்லாம் சேர்ந்து 15-20 வரை வரும். எனக்கே 10,000க்கு பக்கம் வருதே. அதனாலதான் 15,000 தரேன். செலவுக்கு தாராளமா வச்சுக்கோ. உன் கையில காசு இருக்கட்டும் ரஞ்சனி. அம்மா, எனக்கும் கடமை இருக்கு, புரியுதா? மறுக்காம வாங்கிக்கோ. மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டியா? இல்லம்மா, போய் தான் சொல்லணும். அவர் என்னை விட நிறையவே சம்பாதிக்கிறார். பணம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. இதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். அம்மாவிடம் ரொம்ப நேரம் பேசிக்கொண்டு இருந்தாள். அக்காவை பற்றியும் விசாரித்தாள். அவளுக்கு 2 பேர் வீட்ல இருந்தும் எந்த உதவியும் இல்ல. குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பினாள் ரஞ்சனி. மாலை 6 மணிக்கு தன் கணவன் வீட்டுக்கு திரும்பி விட்டாள். ஸ்வீட், பழங்கள் வாங்கி வந்திருந்தாள். மாமியார் வசுமதி துணிகளை பேக் செய்து கொண்டிருந்தாள். வாமா, திடீர்னு உங்க மாமா திருப்பதி போகலாம்னு சொல்லிட்டார். அதான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் கோவிலுக்கு வரணும், வேண்டுதல் இருக்கு. அருண் கிட்ட சொன்னப்ப எனக்கு இப்ப லீவ் போட முடியாது. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டான். சொல்லிக்கொண்டே பேக்கிங்கை முடித்திருந்தாள் வசுமதி. சற்று நேரத்துக்கெல்லாம் அருண் வந்துவிட இரவு 7 மணிக்கெல்லாம் காரில் கிளம்பி விட்டார்கள் அவனுடைய பெற்றோர். இரவு உணவை முடித்துவிட்டு நேராக பெட்ரூமுக்கு வந்தான் அருண். நிறைய பேசணும் ரஞ்சனி. சொல்லுங்க அருண். நெருங்கி உட்கார்ந்தாள். இங்கிருந்து தினமும் கார்ல கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பயணம் பண்றோம். ஆமா, அதுக்கு என்ன? டிராபிக்ல முடியல ரஞ்சனி. வேறு வழி இல்லையே, ஆபீஸ்க்கு போய்த்தானே ஆகணும். அத பேசத்தான் இப்ப ஆரம்பிச்சேன். உங்க ஆபீஸுக்கு ரொம்ப பக்கத்துல என் ஃப்ரெண்டோட பிளாட் ஒண்ணு இருக்கு. இப்ப அது காலி ஆகுது. வாடகை 20,000, 3 பெட்ரூம் வீடு. நாம அங்க குடி போயிடலாம். நீ நடந்தே ஆபீஸுக்கு போயிடலாம். எனக்கும் அதிகபட்சம் கார்ல போனா 15 நிமிஷம் ஆகும். என்ன அருண் சொல்ற? இது நம்ம சொந்த வீடு. வெளியில வாடகை 20,000 ரூபாய் கொடுக்கிறது தேவையா? நீ புரியாம பேசாத. மாசத்துல பெட்ரோல் செலவே 20,000க்கு மேல வருது. தவிர டிராபிக் டென்ஷன், டைம் வேஸ்ட், இதெல்லாம் தவிர்க்கலாம் இல்லையா? இது அப்பா கட்டின வீடு, நாளைக்கு நமக்கு தான். இருந்தாலும் நம்ம வருமானத்துல நமக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கிட்டா அது கௌரவம். இப்படி ஒரு எண்ணம் இருக்கா? நிச்சயமா. சரி, தனிக்குடித்தனத்துக்கு அத்தை மாமா ஒத்துப்பாங்களா? எனக்கு தனிக்குடித்தனம் போற ஒரு எண்ணம் இருக்குன்னு அம்மா அப்பாவுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க வந்ததும் அதுக்கு பர்மிஷன் வாங்கிடுவேன். நீ என்ன சொல்ற? எல்லோருக்கும் சம்மதம்னா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க வேலைக்கும் ஒரு ஆள் வச்சுக்கலாம். ஆனா சமையல் மட்டும் நீதான் செய்யணும். அது பரவாயில்ல அருண். சமையலுக்கு நானும் உனக்கு உதவி செய்வேன். சரி, இனி பட்ஜெட்டுக்கு வருவோம். நமக்கு 20,000 ரூபாய் வாடகை. மத்த செலவுகள் எல்லாம் சேர்த்து இன்னொரு 30,000 வை. மொத்தம் 50,000. சரியா? எனக்கு பிடித்தம் போக கையில 1 லட்சம் வரும். உனக்கு கிட்டத்தட்ட 50 வரும். ரஞ்சனி நிமிர்ந்து உட்கார்ந்தாள். 1.5 லட்சத்துல நம்ம குடும்ப செலவுக்கு 50 போயிடும். மீதி 1 லட்சத்தை அப்படியே சேர்த்துடலாம். சிக்கனமா 2 வருஷ காலம் வாழ்ந்தோம்னா 20-25 கையில் வந்துடும். பேங்க்ல ஒரு 25 லோன் போட்டுக்கலாம். ரெண்டும் சேர்த்து 50. நான் கையில ஒரு 20 வச்சிருக்கேன். அப்பாவும் 15ஆவது தருவார். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஏரியாவிலேயே 1 கோடி ரூபாய்க்கு பெரிய வீடா வாங்கிடலாம். என்ன சொல்ற?
ரஞ்சனி எதுவும் பேசவில்லை. 2 வருஷம் அனாவசிய செலவு எதுவும் வேண்டாம். புரியுதா? பெரிய சொத்து இல்லையா? சில வருஷங்கள்லயே அந்த வீட்டோட மதிப்பு 3 பங்கு ஆயிடும். அதுக்குள்ள நமக்கும் சம்பளம் அதிகமாயிடும். எந்த பிரச்சனையும் இருக்காது. யோசனை நல்லாத்தான் இருக்கு அருண். நமக்கும் பெரியவங்க இருக்காங்க, குடும்பம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஓரளவாவது செய்யணும் இல்லையா? எதுக்கு? என் பக்கத்துல யாருக்கும் எதுவும் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாம் அப்பா பார்த்துக்குவார். சரி, என் பக்கத்து உறவுகள் இருக்கே, உங்க அம்மா தானே? ஆமாம், அவங்க தனியா இருக்காங்க. வர்ற பணம் அவங்க ரெகுலர் செலவுக்கு பத்தாது. நான் மாசம் 15,000 கொடுக்கணும். இப்ப கொடுத்துட்டு தான் வந்தேன். சட்டென்று அருணின் முகம் மாறிவிட்டது. அவங்களுக்கு வேற பணம் வர்றதா சொன்னியே? பென்ஷன் 6,000 வரும், வாடகையே 8,000. அவங்க பண்ற பிசினஸ்ல பணம் வராதா ரஞ்சனி? ஒரு ஆளுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய வீடு? என்ன பேசுறீங்க நீங்க? வீட்ல உள்ள பொருட்களை எங்கே கொண்டு போய் போடுறது? மேலும் பொண்ணுங்க வந்தா தங்கிக்க இடம் வேண்டாமா? நான் கொடுக்கிற பணம் போதும். 15,000 பெரிய தொகை. என்னைக்கும் கொடுக்க முடியுமா உன்னால? தாராளமா முடியும். 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்ட திட்டம் போடும் போது மாசம் 15,000 தர முடியாதா? நம்ம குடும்ப பட்ஜெட் 50ங்கிறது 65ன்னு இருக்கட்டுமே. சரி, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீ கொடுத்திருக்கலாமே. ரஞ்சனிக்கு சுருக்கென்றது. நிமிர்ந்து பார்த்தாள். எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யறது எப்பவுமே நல்லது, இல்லைன்னா கஷ்டம். உங்ககிட்ட கேட்டுட்டு செய்யணும்னு சொல்றீங்களா? ஆமா, நிச்சயமா, அதுதானே முறை. ஏன் அம்மாவுக்கு செய்யக்கூட அனுமதி எல்லாம் கேட்கணுமா? அதுதானே நியாயம். ஏன்னா நான் உன் புருஷன் இல்லையா? முகம் சிவந்து விட்டது ரஞ்சனிக்கு. கல்யாணத்துக்கு முன்னாலே இதை நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாம். இன்னும் கடுப்பு அதிகமானது ரஞ்சனிக்கு. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி இருப்பீங்களோ என்று ரஞ்சனி கேட்க, ஆமாம், முன்னாலே அனுமதி வாங்கணும்னா அதுதானே அர்த்தம். குரலில் ஒரு கொந்தளிப்பு இருந்தது. அருண் மெல்ல எழுந்தான். எதுக்காக இதை நீ கோபமா எடுத்துக்கிற? கோபப்படாம எப்படி? எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்களை வளர்க்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இந்த படிப்பு எனக்கு யார் கொடுத்தது? எங்க அம்மா. அவங்க உழைப்புல கிடைச்ச டிகிரி இது. அனல் வீசியது அவளிடமிருந்து. அதையெல்லாம் நான் மறுக்கல ரஞ்சனி. எல்லா குடும்பத்திலும் பெத்தவங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இயல்பு. இதுல தியாகம் என்ன இருக்கு? நான் தியாகம்னு சொல்லல. அம்மா எனக்கு செஞ்சது கடமைனா அதே கடமை எனக்கும் இருக்கு இல்லையா? சரி ரஞ்சனி, எனக்கும் தான் கடமை இருக்கு. உங்க கடமையை நீங்க செய்யுங்க. யார் தடுத்தாங்க? நான் உங்களை கேள்வி கேட்டேனா? கேட்டா தப்பில்ல. நான் நிதானமா பதில் சொல்வேன் ரஞ்சனி. உன்ன மாதிரி கோபப்பட மாட்டேன். நீ உங்க அம்மாவுக்கு கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்லலையே. நீங்க சொல்லவும் முடியாது. எங்க அம்மாவுக்கு நான் செய்யறத வேண்டாம்னு தடுக்கிற உரிமை யாருக்கும் இல்ல. அது என் கடமையும் கூட. நீ பேசுறது உன் புருஷன்கிட்ட. புரியுது. அந்த புருஷனுக்கு என்ன தந்தது என் அம்மா தான். முதல்ல அவங்க தான். மேலும் நான் உங்க பணத்தை எங்க அம்மா செலவுக்கு கேட்கலையே. என் வருமானத்துல ஒரு பகுதிய அம்மாவுக்கு நான் தர்றேன். இதுல யாரோட அனுமதியும் எனக்கு அவசியம் இல்ல. அருண் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. குட் நைட் என்றவன் வேறு எதுவும் பேசாமல் எழுந்து வெளியேறினான். அகிலா எழுந்து குளித்து முடித்தாள். ரஞ்சனி ஆபீஸ் போகும்போது சீக்கிரமாக எழுந்து செய்யும்படி இருக்கும். இப்போது எந்த அவசரமும் இல்லை. வழக்கமாக பொடி பாக்கெட்டுகளை வாங்கிக் கொள்ளும் ராஜேந்திரன் உள்ளே நுழைந்தார். வாங்க சார். அன்றைய பாக்கெட்டுகளை வாங்கி கொண்டார். அகிலாமா, இந்த ஏரியாவுல நல்ல ஹோட்டல் இல்ல. நீங்க ஒரு மெஸ் ஆரம்பிச்சா காலையில டிஃபன், மத்தியான சாப்பாடு, ராத்திரி டிஃபன் 3 வேளைக்கும் 100 பேருக்கு ஆர்டர் இருக்கு. மொத்தமா பேக்கேஜ் மாதிரி பேசிடலாம். வேலைக்கு 4 பேரை வச்சுக்கிட்டு மாச சம்பளம் கொடுங்க. எல்லாம் போக 1 லட்சம் நிக்கும். வீடும் தான் பெருசா இருக்கு. மொட்டை மாடியில பந்தல் போட்டு நடத்துங்க. வீட்டு ஓனருக்கு கூடுதலா பணம் கொடுத்துடுங்க. நல்லா யோசனை பண்ணுங்க. திறமை இருக்கு, நல்லா ருசியா செய்றீங்க, யோசிக்கலாமே. அகிலாவுக்கு பிரமிப்பாக இருந்தது. எல்லா செலவும் போக 1 லட்சம் நிக்குமா? பெரிய அதிகாரிங்க கூட பார்க்க முடியாத பணமாயிற்று. என்ன யோசிக்கிறீங்க? நல்ல நாள் பார்த்து தொடங்கிடலாம். எதற்கும் நாளைக்கு ரஞ்சனிய ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவெடுக்கலாம். மூத்த பொண்ணு சுதாவுக்கும் சொல்லிடுறேன். சரிங்க அம்மா. ராஜேந்திரன் கிளம்பினார். அருண் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளித்து புறப்பட்டான். தாமதமாகத்தான் எழுந்தாள் ரஞ்சனி. ரஞ்சனி, நான் கொஞ்சம் சீக்கிரமே புறப்படணும். சரி அருண், நான் இப்ப வர முடியாது. சமையல்கார அம்மா ஓடி வந்தாள். தம்பி,
10 நிமிஷத்துல டிஃபன் ரெடி ஆயிடும். இல்லம்மா, எனக்கு நேரமாச்சு, வெளியில பாத்துக்கிறேன். கிளம்பி விட்டான் அருண். அம்மா, உங்களுக்கு? எனக்கு ரெடி பண்ணுங்க, நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். ரஞ்சனி நிதானமாக குளிக்க போனாள். அருண் சொன்னது மனதில் உறுத்தியது. அதாவது எதை செய்தாலும் இவனிடம் சொல்லிவிட்டு தான் செய்ய வேண்டும். இது ஆணாதிக்கமா, அகங்காரமா, இல்லை இரண்டும் சேர்ந்ததா? நன்கு படித்து பெரிய பதவியில் இருக்கும் பெண் நான். கை நிறைய சம்பாதிக்கிறேன். இதுவரை பிறந்த வீட்டில் இருந்தவள். என் அம்மாவுக்கு செய்ய அடுத்தவர் அனுமதி எதற்கு? அவர் என் புருஷனாகவே இருந்தாலும் நான் விரும்பியதை செய்யும் சுதந்திரமும் எனக்குன்னு ஒரு விருப்பமும் இருக்கு இல்லையா? அருண் பேசுவது இயல்பாக இருந்தாலும் ஒரு சுயநலக்காரனின் பிடியில் சிக்கிக்கொண்டோமோ என்று கலவரமாக இருந்தது ரஞ்சனிக்கு. கோபம் சுறுசுறுவென்று வந்தது. குளியலை முடித்து சாப்பிட வந்தாள். இட்லி, வடை, சட்னி, சாம்பாருடன் தயாராக இருந்தது. நிதானமாக சாப்பிட்டாள். போன் அடித்தது. அம்மாதான். சொல்லுமா, நீ இந்த பக்கம் வருவியா? ஏமா, உனக்கு உடம்பு முடியலையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல ரஞ்சனி. உன் அக்காவும் இன்னைக்கு வர்றேன்னு சொன்னா. நீயும் வர்றியா? அக்கா எப்ப வருவா? காலையில 11 மணிக்கு. அப்ப சரி, நானும் வர்றேன். 10:30 மணிக்கு புறப்பட்டு விட்டாள். அம்மா வீட்டுக்கு ரஞ்சனி வந்த போது சுதாவும் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள். ரஞ்சனி, நீயும் வந்துட்டியா? கட்டை பிடித்து கொண்டார்கள் சகோதரிகள் இருவரும். பரஸ்பர விசாரிப்பு நடந்து கொண்டிருந்தது. அம்மா சூடாக காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். சூப்பர்மா, உன்ன மாதிரி காஃபி போட யாராலும் முடியாது. ரஞ்சனி, சைனீஸ் ஐட்டங்களை கூட அம்மா அசத்துறாங்க. அம்மாவுக்கு சமையல்ல ஈடுபாடு ரொம்ப அதிகம். அம்மா சிரித்தாள். எதுக்கு 2 பேரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? சொல்லுமா. இருவரும் ஒரே குரலில் கேட்க ராஜேந்திரன் சொன்ன சகல விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொன்னாள் அகிலா. சுதா ஆச்சரியத்தில் வாயை மூட மறந்தாள். எல்லாம் போக உனக்கு மாசம் 1 லட்சம் நிக்குமா? அக்கா, அப்படியெல்லாம் கனவு காணாதே. அது நடக்கும். அம்மா சொல்ல. அது கடுமையான வேலை. உனக்கு உடம்பு ஒத்துழைக்காது. எல்லாம் பார்த்துக்கலாம், நான் உழைக்கிறேன். அப்படி என்ன அவசியம்? யாருக்காக கஷ்டப்படணும்? ஏண்டி, நாம 2 பேரும் இல்லையா? அக்கா முந்த. என்ன அக்கா, நீ பேராசைப்படுறியா? அம்மா படுத்த படுக்கையாயிட்டா என்ன செய்வ? நீ வந்து செய்வியா? என்னடி ரஞ்சனி இப்படி பேசுற? அம்மா பேசினாள். 2 நாளைக்கு ட்ரையல் பார்க்க போகிறேன். 10 பேருக்கு, அப்புறம் முடிவெடுக்கலாம். நீ சொன்னா கேட்க மாட்ட. அப்படி இல்லம்மா, அம்மா வேலையை இழுத்து போட்டுட்டு இருக்காத. அதான் நான் சம்பாதிக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத என்றாள் ரஞ்சனி. சரி, நீ சம்பாதித்தாலும் அம்மாவுக்கு அள்ளி கொடுக்க முடியுமா? அம்மா குறுக்கிட்டாள். ஏண்டி சுதா அப்படி சொல்ற? நேத்து சம்பளம் வாங்கினதும் எனக்கு பணம் கொடுக்க ரஞ்சனி நேரா இங்கதான் வந்தா. பணம் கொடுத்தத மாப்பிள்ளை கிட்ட கூட சொல்லல. அப்படியா? அப்புறம் போய் சொன்னியா? மாப்பிள்ளை என்னம்மா சொன்னார்? நான் கேட்கவே இல்லையே. ரஞ்சனியிடம் பதில் இல்லை. சந்தோஷமா சம்பளம் முழுசையும் கொடு நான் சொல்ல போகிறார்? ஒரு நாளும் இல்ல. எந்த ஆம்பளைக்கும் தன் பொண்டாட்டி அவளோட அம்மா அப்பாவுக்கு செய்யறது கண்டிப்பா பிடிக்காது. அத்தனை பரந்த மனசுள்ள ஆம்பளை யாரும் இங்க இல்ல. அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்படல. அப்படின்னா பிடிக்கலைன்னு தாண்டி அர்த்தம். அதை விடு, நான் சம்பாதிக்கிறேன். மத்தவங்க அனுமதி எனக்கு அவசியம் இல்ல. என்னடி இப்படி பேசுற? அவர் உன் கணவர். இதன் காரணமா உங்க 2 பேருக்கும் நடுப்புற ஒரு கருத்து வேறுபாடு வரக்கூடாது. அவர்தான் உனக்கு முக்கியம். என்னடி சொன்னாரு? எதையும் தடுக்கல. ஏன் என்கிட்ட சொல்லிட்டு செய்யலன்னு மட்டும் கேட்டார். அது நியாயம்தானே? எது நியாயம்? நான் யாருக்கும் அடிமை இல்ல. ரொம்ப கரெக்ட். அத நீ புரிஞ்சுக்கோ ரஞ்சனி. விட்டு கொடுத்துடாத. கை நிறைய சம்பாதிக்கிற. உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நிறைய பேசி தங்கைக்கு ஏற்றி விட்டாள் சுதா. நீ சும்மா இருடி. உங்க அப்பாவும் போய் உங்க 2 பேரையும் வளர்க்க நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இப்படி பேசிட்டு உங்க வாழ்க்கைய தொலைச்சிட்டு இங்க வந்து நிக்க போறீங்களா? இதுவாடி நீங்க எனக்கு காற்ற மரியாதை? அம்மா, கொஞ்சம் இருடி. அம்மா உள்ளே போய் திரும்பினாள். இந்தா, நீ கொடுத்த 15,000 பிடி. என்னம்மா நீ என்ன அவமானப்படுத்துறியா? இல்ல ரஞ்சனி, நீ நல்லா வாழணும்னு ஆசைப்படுற. இத திரும்ப எடுத்துக்கோ. மாப்பிள்ளை புண்படாத வகையில பேசு. எனக்கு உழைக்க ஒரு வழி இருக்கு. மிஸ் நடத்த ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். 2 பேரும் கிளம்புங்க. அருண் 8 மணிக்கு வந்தான். காலை முதலே மூட் அவுட்டில் தான் இருந்தான். பிறகு படிப்படியாக தன்னை மாற்றிக்கொண்டான். இப்போது இயல்பு நிலைக்கு திரும்பி இருந்தான். 2 பேரும் சேர்ந்து இரவு உணவை சாப்பிட்டார்கள். பிறகு பெட்ரூமுக்கு வந்தார்கள்.
நாளைக்கு அம்மா அப்பா வந்துடுவாங்க. ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? இல்லைங்க. நீ லேட்டா ஆபீஸ் போனியா? இல்ல அருண், எங்க அக்கா வர்றான்னு அம்மா ஃபோன் பண்ணாங்க. நான் லீவு போட்டுட்டு போனேன். என்ன விசேஷம்? சொல்லும்படியா எதுவும் இல்ல. எழுந்து போய் பேக்கை திறந்து பணத்தை எடுத்து வந்தாள். நேத்து அம்மாவுக்கு நான் கொடுத்த 15,000 திருப்பி கொடுத்துட்டாங்க. வெடுக்கென்று நிமிர்ந்தான் அருண். ஏன் திருப்பி கொடுத்தாங்க? ரஞ்சனி பதிலே சொல்லவில்லை. நமக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தையை நீ அப்படியே உங்க அம்மா கிட்ட ஒப்பிச்சிட்டியா? விடுங்க, உங்களுக்கு பிடிக்கல. நான் எதுக்கு கொடுக்கணும்? பணம் திரும்ப வந்தாச்சு, அவ்வளவுதான். அருண் பொசுக்கென்று எழுந்து விட்டான். நீ என்ன உங்க அம்மா கிட்ட கேவலப்படுத்திட்டு இங்க வந்திருக்கியா? அதோட உங்க அக்காவும் அங்க இருந்திருக்காங்க. என்னை பத்தி உங்க அம்மா அக்கா என்ன நினைப்பாங்க? என்னால இத ஜீரணிக்கவே முடியல. இனி என்னை எப்படி அவங்க மதிப்பாங்க? அவங்க முகத்துல நான் எப்படி முழிக்க முடியும்? நீ படிச்சவதானே ரஞ்சனி? உனக்கு அடிப்படை நாகரிகம் கூட தெரியாதா? நம்ம பெட்ரூம்ல நடந்த பேச்சுவார்த்தைய அப்படியே வெளியில போய் சொல்லுவியா? இதை விட ஒரு மனைவி புருஷனை கேவலப்படுத்தவே முடியாது. முகம் சிவந்து வார்த்தைகள் படபடத்து வந்தன. அவனால் அங்கு உட்கார முடியவில்லை. ஒரு மாதிரி கொதித்து போயிருந்தான். இந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் அவமானப்பட்டதே இல்ல. உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. என்ன பேசுறீங்க அருண்? சாரி ரஞ்சனி, நான் இதை எதிர்பார்க்கல. புருஷன்னு கூட பார்க்காம இத்தனை தீவிரமா இருக்க. எது தீவிரம் அருண்? நீங்க இவ்வளவு பேசும்போது நானும் பேசித்தானே ஆகணும். படிச்ச வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு இத்தனை நாளா தன்னை வளர்த்து ஆளாக்கின தாய்க்கு பணம் கொடுக்க நினைச்சா அது தப்பா? அதுவும் எங்களுக்கு அப்பா கூட இல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய நான் அனுமதி கேட்கணுமா? இதை சொல்ல நீங்க யோசிக்கல, வெக்கப்படல. ரஞ்சனி, நான் எதையும் மனசுல வச்சிட்டு பேசல. சாதாரணமா தான் சொன்னேன். என்னோட உரிமை விஷயத்துல எப்படி சாதாரணமா சொல்லுவீங்க? ரஞ்சனி கொந்தளித்தாள். நிறைய பேசினாள். காலம் மாறி போச்சு. கணவனுக்கு இணையா மனைவியும் சம்பாதிக்க ஆரம்பிச்சாச்சு. தன் மனுஷங்களை மட்டும் மனைவி மதிக்கணும்னு கணவன் நினைக்கிறது இனி செல்லாது. நிறுத்து ரஞ்சனி, இங்க யாரும் அப்படி சொல்லல. நீ இங்க வந்ததுல இருந்து ராணி மாதிரி தான் இருக்க. எந்த வேலையும் உனக்கு இல்ல. எங்க அம்மா முந்தானைய புடிச்சுக்கிட்டு நானும் நிக்கல. நம்ம எதிர்காலத்துக்காக தான் திட்டம் போட்டேன். நீ இந்த அளவுக்கு கொதிச்சு போகும்படியாக எந்த தப்பும் நடக்கல. நாம கணவன் மனைவி. எல்லா விஷயத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணி இருக்கலாம் என்பதுதான் என்னோட சங்கடம். அது எதுக்கு உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் கேட்கிறேன். என் அம்மாவுக்கு செய்ய நான் யாருக்கிட்ட கேட்கணும்? மறுபடியும் ஆரம்பித்தாள். அருண் எழுந்தான். மனைவியா வந்தவ முழுசா எனக்கு சொந்தம்னு நம்பினேன். அது தப்பு. நீ உன் இஷ்டம் போல இருக்கலாம். நான் எதுவும் பேச மாட்டேன். இனி பேச எதுவும் இல்லை. குட் நைட். வெளியே வந்து ஹால் சோஃபாவில் படுத்து விட்டான். தண்ணீர் குடிக்க எழுந்து வந்த சமையல்கார அம்மா வேதம் அருண் சோஃபாவில் வந்து படுப்பதை கவனித்தாள். காலையில் ரஞ்சனி எழுந்து வரும்போது அருண் புறப்பட்டு கொண்டிருந்தான். இன்றும் வீட்டில் சாப்பிடவில்லை. ரஞ்சனியிடம் சொல்லிக் கொள்ளவும் இல்லை. புறப்பட்டு விட்டான். உனக்கு இத்தனை ஆவேசம்னா நான் குறைந்தவள் இல்லை. ரஞ்சனி ஆவேசப்பட்டாள். வெளியே வந்து காரை எடுத்த அருண் தடுமாறி போனான். நேற்று முதலே ஒரு குற்ற உணர்ச்சி குடைந்து கொண்டே இருந்தது. ரஞ்சனியிடம் கோபம் இருந்தாலும் அவளது அம்மாவை நினைக்க பாவமாக இருந்தது. கையில் பணம் அதிகம் இல்லை. தனியான பெண்மணி வேறு. பணத்தை திருப்பி தரும் அளவுக்கு நிலைமையை ரஞ்சனி கொண்டு வந்து விட்டாள். மனசு எந்த அளவுக்கு புண்பட்டிருக்கும். ச்ச, இதையெல்லாம் நான் ஏன் யோசிக்கவே இல்லை? உடனடியாக ஏடிஎம் சென்று 20,000 எடுத்துக்கொண்டு ரஞ்சனியின் அம்மா வீட்டுக்கு விரைந்தான். உப்பு பெறாத ஒரு சங்கதி கணவன் மனைவி இடையில் விரிசலை உண்டாக்கிவிட்டது. இது தப்பில்லையா? நானும் கொஞ்சம் அடக்கி வாசித்திருக்க வேண்டும். அவளும் இந்த அளவுக்கு பேசி இருக்க கூடாது. ஈகோ புகுந்து விட்டது நடுவில். வீட்டை அடைந்து விட்டான் அருண். தன் மாமியாரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். நடந்த விபரங்களை எடுத்துச் சொன்னான். நீங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டதா ரஞ்சனி சொன்னா. ஐயோ மாப்பிள்ள, உங்களை புண்படுத்தணும்னு அந்த பணத்தை நான் திருப்பி தரல. பக்குவமா மாப்பிள்ளை கிட்ட பேசுன்னு சொல்லி அனுப்பினேன். அந்த புத்தி கேட்டவ உங்ககிட்ட என்ன சொன்னா? இவளுக்கு முன்கோபமும் படபடப்பும் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். சத்தியமா உங்களை அவமதிக்கணும்னு நான் அப்படி செய்யல. ஆனாலும் எனக்கு மனசு பொறுக்கலம்மா. அதான் உடனே மன்னிப்பு கேட்க ஓடி வந்தேன். எங்க அம்மாவை தூக்கி வச்சுக்கிட்டு உங்களை மட்டம் தட்டணும்னு நான் ஒரு நாளும் நினைக்க மாட்டேன் சொன்ன அருண் அகிலா எவ்வளவோ மறுத்தும் தன் மாமியார் கைகளில் அந்த பணத்தை வைத்தான். அம்மா, நீங்க என்ன மாப்பிள்ளையாவே நினைக்க வேண்டாம். மகனாவே நம்பலாம்.
நான் இங்கே வந்தத, பணம் தந்தத ரஞ்சனி கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்க செஞ்சதை கேட்டா அவ சந்தோஷப்பட மாட்டாளா? அம்மா, உங்க மகளை பத்தி இப்படி நான் பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவளுக்கு ஈகோ அதிகம். அதை இந்த 2 நாள்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மாவுக்கு செய்ய நீ யாருன்னு கேட்டாலும் கேட்பா. ஏன் அருண் கிட்ட பணம் வாங்கினேன்னு உங்களையும் சத்தம் போட்டாலும் போடுவா. ஒரு தடவை கேள்வி கேட்டுட்டாங்க, இனிமேல் நானும் பணம் தரல, இது என் தன்மான பிரச்சனைன்னு சண்டை போடுவா. நான் சொல்றது சரிதானே? ஆடி போனால் அகிலா. 100க்கு 100 சரி. எத்தனை துல்லியமாக ரஞ்சனியை எடை போட்டு விட்டான் அருண், அதுவும் குறுகிய காலத்தில். கமகமன்னு மனம் வருதே. ஆமாம், டிஃபன் ரெடி ஆகுது தம்பி. நான் ஒரு மெஸ் தொடங்க போறேன் என ஆரம்பத்தில் இருந்து சகல விவரங்களையும் ஒன்று விடாமல் அகிலா சொல்ல, வெரி குட், நல்ல ஐடியா. ஆனா இவ்வளவு செய்ய உங்க உடம்புல தெம்பு இருக்கா? தெம்பு வந்துரும் தம்பி, ஏற்கனவே உழைத்த உடம்பு. பொறுப்பான உழைக்கிற ஆசை உள்ளவங்களை தேடி வேலை கொடுக்கணும். நானும் தேடுறேன். ஒரு 2 நாளைக்கு ட்ரையல் பார்த்துட்டு ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பார்த்துட்டு ருசி பிடிச்சிட்டா அப்புறமா பேசிக்கலாம். டிஃபன் தரட்டுமா? நீங்களும் ருசி பார்க்கிறீங்களா? கொடுங்கம்மா. அருண் சாப்பிட்டான். பிரமாதம் அம்மா, நீங்க நடத்துங்க. நிச்சயமா உங்க மெஸ் பெருசா ஜெயிக்கும். இதையெல்லாம் நீங்க தான் செஞ்சீங்களா? ஆமாம் தம்பி, வேலைக்கு வர்றவங்களுக்கும் இதே ருசிய, இதே பக்குவத்தை கத்து கொடுக்கணும். ரொம்ப நல்லது. இப்ப முதல் இதுல என் பங்கும் உண்டு. இப்ப நான் கொடுத்த 20,000 இதுக்கு நீங்க போடுற மூலதனமா இருக்கட்டும். சரி தம்பி, இந்த மெஸ்ஸ நீங்க நடத்த எல்லாவித ஒத்துழைப்பும் நான் தரேன். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு மகன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். இதை என் மகள் ரஞ்சனி புரிஞ்சுக்கணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் தம்பி. நிச்சயமா இருப்போம். அவ கோவப்பட்டாலும் நான் அனுசரிச்சு போறேன் இந்த அம்மாவுக்காக. அருண் புறப்பட்டான். அருணின் அம்மா அப்பா பிற்பகல் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். சற்று நேரம் கழித்து சமையல்கார அம்மா வசுமதியிடம் விஷயத்தை தெரிவித்தாள். இவற்றை கேட்ட ரஞ்சனியின் மாமியாருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இதை உடனடியாக கணவரிடம் சொல்லியாக வேண்டும். பிரச்சனை சிறியதாக இருக்கும் போதே அதை தீர்த்துவிட வேண்டும் என்ற முடிவுடன் கணவனிடம் இதை பகிர்ந்து கொண்டாள். மாமனாரோ, இப்படி இருக்கக்கூடாது. கல்யாணமான புதிது, வீட்டில் அம்மா அப்பா வேறு இல்லை. எத்தனை வேகம் இருக்கும்? எதுக்காக தனியா படுக்கணும்? இந்த பிரச்சனைய முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்றதும், என்னங்க, நீங்க அருண் கிட்ட பேசுங்க, நான் ரஞ்சனி கிட்ட என்னன்னு கேட்கிறேன். நிதானமா பேசு. நாம ஒண்ணு கேட்க அது வேறு ஒரு பிரச்சனையா உருவெடுத்திடக்கூடாது. மிகவும் ஜாக்கிரதையாக வார்த்தைகளை கையாள வேண்டும் என்று ஆலோசனைகளை கூறி அனுப்பி வைத்தார். சரிங்க. வசுமதி நகர்ந்தாள். அருண் வந்ததும் அப்பா தன் அறைக்கு அழைத்து மகனிடம் பேசத் தொடங்கினார். சமையல்காரி சொன்னதை மகனிடம் கூறினார். என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஒரு நண்பனா நினைச்சு என்கிட்ட நீ சொல்லலாம் என்று கூற அருண் மௌனம் சாதித்தான். மீண்டும் அப்பா கேட்க பிரச்சனை என்னவென்று சொல்ல ஆரம்பித்தான் அருண். இந்த காலத்துல சம்பாதிக்கிற நிறைய படித்த பெண்களுக்கு தன்னம்பிக்கை, தன்மானம் 2மே அதிகம். அவ சுதந்திரத்தை நீ உடைக்கிறதா நினைச்சிட்டா, ஆணாதிக்கம் பண்றேன்னு நினைச்சிட்டா. அதுதான் பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே. இதோ பாருப்பா, இப்ப எல்லாம் கணவன் மனைவியாக இருந்தாலும் காசு பணம்னு வரும்போது வேற மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் தலையிட்ட மத்தவங்க விரும்புறதில்ல. அப்பா, உங்களுக்கு மட்டும் சொல்றேன். அதன் பிறகு மறுநாளே காலையில் போய் என் மாமியார் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன். 20,000 ரூபாய் பணம் கொடுத்து மனசு விட்டு பேசினேன். அவங்க எத்தனை நல்லவங்க தெரியுமா? ஒரு தாய்க்கு மேல பாசம் காட்டுறாங்க. ரொம்ப நல்லது. உன் பிரச்சனை முடிஞ்சே போச்சே. இல்லப்பா, இத நான் ரஞ்சனி கிட்ட சொல்லல. எதுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு கேட்பா. சரி விடு, பேசி சரி பண்ணிக்கலாம். இந்நேரம் உங்க அம்மா ரஞ்சனி கிட்ட பேசி இருப்பா. எல்லாம் சரியாயிடும். இருவரும் பேசி முடித்து ஹாலுக்கு வர அம்மா கண்கலங்கியபடி சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். என்னம்மா, என்னாச்சு? முகம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒண்ணுமில்ல, விடுங்க. அருகில் வந்தான் அருண். உற்று பார்த்தான். அம்மா, நீங்க ரஞ்சனி கிட்ட பேசுறதா அப்பா சொன்னாரு. சொல்லுமா, ஏதாவது பிரச்சனையா? சில சமயம் உங்க அம்மாவும் ஏடாகூடமா பேசுவா. இல்லைங்க, அப்படி தப்பா நான் எதுவும் பேசல. சொல்லும் போதே குரல் தடுமாறி கண்களில் நீர் வந்தது. என்னம்மா, ஏன் அழற? எதுவானாலும் சொல்லு. நான் அவகிட்ட மெதுவா நிதானமா தான் கேட்டேன். ரஞ்சனி, எதுக்குமா அருண் வெளியே போய் படுத்தான்? பட்டென்று திரும்பிய ரஞ்சனி, உங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சது? சமையல்காரி சொன்னா. அவ தண்ணி குடிக்க வரும்போது பார்த்திருக்கா. இடியட், இது குடும்ப விஷயம். இந்த மாதிரி ஒரு சங்கதிய பார்த்த உடனே உங்ககிட்ட சொல்லிட்டாளா? வந்ததும் போட்டு கொடுத்துட்டாளா?
அவ மேல கோபப்படாத. ரொம்ப வருஷமா இந்த வீட்ல இருக்கா. அருணை தூக்கி வளர்த்தவ. அவனுக்கு ஒரு அம்மா மாதிரிதான். இருக்கட்டும், அதுக்காக அவளை நான் மாமியாரா மதிக்கணுமா? படக்கென்று வந்து விழுந்த கேள்வியால் திகைத்து போனாள் வசுமதி. சமாளித்துக் கொண்டாள். சரி, அவளை விடு. இப்ப நான் கேட்கிறேன், எதுக்காக அவன் வெளியே போனான்? அந்த அளவுக்கு என்னம்மா பிரச்சனை? ரஞ்சனியின் முகம் சிவந்து விட்டது. எதுவானாலும் சொல்லுமா, உனக்கு நான் அம்மா மாதிரிதான், புரியுதா? வெடுக்கென்று திரும்பினாள் ரஞ்சனி. இதை எங்க அம்மா கேட்டிருந்தா நடக்கிற கதையே வேறையா இருந்திருக்கும். என்ன சொல்ற? இதோ பாருங்க, நீங்க பெரியவங்க, எனக்கு மாமியார். உங்களுக்கெல்லாம் நாகரிகமே இல்லையா? யார் எங்கே படுக்கிறாங்க என்னென்ன ஆராய்ச்சி செய்வீங்களா? அந்தரங்க விஷயத்தை விமர்சிக்க பெத்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு கூட உரிமை இல்லைன்னு நீங்க உணரலையா? இந்த மாதிரி கேட்கறது அநாகரிகம்னு தெரியலையா உங்களுக்கு? நிலை குலைந்து போனாள் வசுமதி. அத்தனை கேள்விகளும் கடுமையாக வெளியே வந்து விழுந்தன. ஊசி குத்துவது போல உடம்பு முழுக்க சுருக் சுருக் என்று ஏறியது. மனசெல்லாம் ரணமாகி போனது. ரஞ்சனி எழுந்து போய்விட்டாள். கண்ணீருடன் நிமிர்ந்தாள் அவன் அம்மா. உங்ககிட்ட இந்த மாதிரி ரஞ்சனி பேசினது ரொம்ப தப்புமா. நான் இதை விட போறதில்ல. டேய் இருடா, அவசரப்படாத. ஏற்கனவே என் மதிப்பு சரிஞ்சாச்சு. இப்போ உன்கிட்ட நான் போட்டு கொடுக்கறேன்ற பழியும் சேரணுமா? வேண்டாம்டா, இதை விட்டுடு. இல்லம்மா, எனக்கே அவ கூட நிம்மதியா வாழ முடியுங்கிற நம்பிக்கை இல்ல. இத்தனை குறுகிய மனசு படைச்ச பெண் கூட நான் மட்டும் எப்படி வாழ்வேன்? அப்படி சொல்லாதடா. அதுக்காகவா நாங்க இத்தனை பாடுபட்டோம்? அப்பா அருகில் வந்தார். சரி சரி, இதை இப்ப ஆற போட்டுடுங்க. எதுக்குப்பா? சொல்றத கேளுடா அருண். சில பிரச்சனைகளை விடாம கிளறிக்கிட்டே இருந்தா தீர்வு கிடைக்காது. அருண், அப்பா சொல்றது சரிதான். இதை இப்படியே விட்டுடு. ரஞ்சனி யார்? அவளும் இந்த வீட்ல ஒருத்தி தானே. பெருசா எடுத்துக்காத. அந்த நேரத்துல அவ வார்த்தைகளோட வேகம் தாங்காம நான் நொந்து போயிட்டேன். இப்ப தெளிவாகிட்டேன் அருண். இதுக்காக நீ அவகிட்ட சண்டை போடாத. நீ வெளியே வந்து படுத்தது தப்பு. அம்மா சொல்ல அருண் நெகிழ்ந்து போனான். நல்ல அம்மா அப்பா. மாமியார் அதைவிட நல்லவர்கள். பிரச்சனை முழுக்க ரஞ்சனியிடம்தான். படிப்படியாக மாற்ற வேண்டும். அறைக்கு வந்தான். ஒரு தாயை கடும் சொற்களால் புண்ணாக்கி விட்டு வந்தவளுக்கு தான் பேசியது தப்பு என்றே தோன்றவில்லையா? எப்படி இந்த மாதிரி உறங்க முடிகிறது? ரஞ்சனி காலையில் சீக்கிரமே எழுந்து குளித்து சூட்கேஸில் கொஞ்சம் துணிகளை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டாள். எங்கே பயணம்? அருண் இயல்பாக கேட்க, எங்க அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன். ரஞ்சனி, நாம இன்னும் மறு வீட்டுக்கு கூட போகல. அதுக்குள்ள பெட்டியை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறது நாகரிகம் இல்லையே. உங்க அம்மா கேட்டது நாகரிகமா? அம்மா எதுவும் தப்பா கேட்கலையே. நம்ம மேல உள்ள அக்கறையில தான் கேட்டாங்க. பச்சை குழந்தை கூட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கேள்வி கேக்குது. இப்ப எது மறைவா இருக்கு? படிச்சவ எப்படி இந்த மாதிரி யோசிக்கிற? எனக்கு பிடிக்கல. அவங்க கேட்டதை என்னால ஜீரணிக்க முடியல. உங்க அம்மா கேட்டா அதையும் நான் பொறுத்துக்க மாட்டேன். அம்மாவுக்கும் அதே மரியாதைதான். பேசிக்கொண்டிருந்த ரஞ்சனியை இடைமறித்தாள் அவள் மாமியார். பிரச்சனைக்கு நான் காரணமா இருந்தா என்ன மன்னிச்சிடுமா. மாமியார் மன்னிப்பு கேட்க மாமனார் வந்து, உனக்கு பிடிக்காதது எதுவும் இந்த வீட்ல நடக்காதுமா, நீ உள்ள போ என்று சொல்ல எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல், நான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், நான் போறேன், கிளம்பி விட்டாள். ஆனாலும் ரஞ்சனிக்கு திமிருதாண்டா. அம்மா சொல்ல, வசு நீ பேசாம இரு. அப்பா அதட்ட, நீங்க சும்மா இருங்கப்பா. இத கூட சொல்லலேனா எப்படி? அவங்க மனுஷி தானே. அருண் தன் மாமியாருக்கு போன் செய்து சகலத்தையும் கூறினான். நான் பாத்துக்கிறேன் மாப்ள, நீங்க கவலையை விடுங்க என்று போனை வைத்தாள். அம்மா அருகில் வந்தாள். அருண், நீ அவங்க கிட்ட இத்தனை சுதந்திரமா பேசுறியே, ஆச்சரியமா இருக்கு. அம்மா, அவங்க ரொம்ப நல்லவங்க. 2 பெண்களை ஆளாக்க என்ன பாடுபட்டு இருக்காங்க தெரியுமா? மனுஷ உணர்வுகளை புரிஞ்சிக்கிறவங்க. கடுமையான உழைப்பாளி. ஆட்டோவில் போய் வீட்டு வாசலில் இறங்கினாள் ரஞ்சனி. அருண் கூறியது எதையும் காட்டிக்கொள்ளாமல், வாமா ரஞ்சனி, மாப்பிள்ளை எங்க என்று அகிலா கேட்க, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். பிரச்சனைகள் அனைத்தையும் கூறினாள் அம்மாவிடம். அகிலா அவளை நெருங்கினாள். ஏற இறங்க பார்த்தாள். நீ பண்ணின வேலைக்கு உன்னை அடிச்சிருப்பேன். இப்போ நீ ஊரான் மனைவி. அதனால உன்னை தொட எனக்கு உரிமை இல்லடி. உன் மாமியார் கிட்ட பேசக்கூடாததை எல்லாம் பேசிட்டு அதை வெட்கம் இல்லாம என்கிட்ட வந்து சொல்ற. என்ன பேசுற நீ? தன் பிள்ளை தனியா வந்து படுத்த சங்கதி ஒரு தாய்க்கு தெரியும் போது அவ பதறாம இருப்பாளா? என்னம்மா பிரச்சனைன்னு மருமக கிட்ட கேட்டாதான் அவ நிஜமான அம்மா. நீ ஒரு மனுஷியாடி. பக்குவமா உன் புருஷன்கிட்ட பேசணும்னு நான் சொன்னதை மதிக்காம பணத்தை அவர்கிட்ட கொடுத்து இருக்க. அப்போ அவர் கொதிச்சு போனதுல என்னடி தப்பு?
நீ ஆரம்பிச்சு வச்ச ஆட்டம் தான் இது. அவங்க யாரும் தப்பா நடந்துக்கல. அம்மா படபடவென்று கடுகாய் பொரிய ரஞ்சனி ஆடி போனாள். படிச்ச திமிரா? அழகா இருக்கிற அகங்காரமா? இல்ல பெரிய உத்தியோகம் பார்க்கிற தலைகணமா? எது உன்னை இந்த மாதிரி நடக்க வச்சிருக்கு? கடவுளே, எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. அம்மா. பேசாதடி, ஒரு வார்த்தை கூட நீ பேசாத. இப்பவே புறப்படு, உன் கூட நானும் வர்றேன். அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு உன்னை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு வரேன். வா இப்பவே. அடைச்சி வாய மூடு. நான் என்ன தொலைஞ்சா போயிட்டேன்? போய் ஒப்படைக்க போற? தள்ளு. சாப்பாடு செஞ்சு கொடு. சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுறேன். புருஷனை மதிக்காம மாமியார அவமதிச்சிட்டு வர்ற பொண்ணுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. என்ன சொல்ற? நீ போகலாம்னு சொல்றேன் ரஞ்சனி. அம்மா, என்ன விளையாடுறியா? இல்ல, விதி உன் கூட விளையாடாம தடுக்கதான் இத சொல்றேன். போதும், நிறுத்து. சீரியல் டைலாக் எல்லாம் பேசாத. காஃபி கொண்டா. ரஞ்சனி, நான் சீரியஸா பேசுறேன். விளையாடாதம்மா. இதுக்கு மேல நான் அங்க போக தயாரா இல்ல. நீ புறப்படு. மாப்பிள்ளையோடு சந்தோஷமா வா. ஆரத்தி எடுத்து உள்ள வரவேற்க நான் தயாரா இருக்கிறேன். ரஞ்சனிக்கு முகம் சிவந்து விட்டது. எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லைன்னு நினைச்சியா? அம்மாவின் முன்னிலையில் தன் தோழி ஷர்மிக்கு கால் செய்தாள். ஷர்மி, எங்க இருக்கடி? என் வீட்டுல தான் இருக்கேன். நான் அங்க வர்றேன் 1/2 மணி நேரத்துல. இனிமே கண்ணீர் விட்டு நீ கதறினாலும் நான் இங்கே வரமாட்டேன் சொல்லிவிட்டு கையில் சூட்கேஸுடன் வேகமாக வெளியேறினாள். அகிலாவிற்கு வேதனையாக இருந்தது. உள்ளே வந்து சரிந்து உட்கார்ந்து விட்டாள். கண்ணீர் பொங்கியது. ஷர்மிக்கு போன் செய்து விவரத்தை கூறினாள். நீ அவளை சேர்த்துக்காதம்மா, அவ வாழ்க்கையே கெட்டு போயிடும். சரிங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன் என்றாள் ஷர்மி. அருண் போனில் பேசினான். உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்குமா? இல்லைங்க மாப்பிள்ள, இதுதான் நியாயம். பொண்ணை பெத்துட்டா மட்டும் போதாது, அவ கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ தாய் உறுதுணையா இருக்கணும். அதை விட்டுட்டு அவ வாழ்க்கையை நாசம் பண்ணும் கூடாது. ரஞ்சனி ஷர்மி வீட்டுக்கு வந்தாள். பிரச்சனையை கூறினாள். என் வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்காரு, நாளை காலையில வந்துருவாரு. எதுக்கு இந்த மாதிரி சிநேகிதிக்கு நீ ஆதரவு கொடுக்கிறேன்னு அவர் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ரஞ்சனிக்கு சுருக்கென்றது. ஆடி போனாள். செல்போனை எடுத்து டயல் செய்தாள். ஆமாம் சார், ரஞ்சனி தான் பேசுறேன். நம்ம கம்பெனில ஏதாவது ஒரு போர்ஷன் காலியா இருக்கா? அப்படியா? வெரி குட், நான் வந்த விஷயத்த சொல்றேன். நான் வரேன் ஷர்மி. இந்த ரஞ்சனியால யார் உதவியும் இல்லாம வாழ முடியும் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டாள். அது கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் தவிர கம்பெனியின் ரெசிடென்சியல் பங்களா. மிகவும் வசதியாகவே இருந்தது. ரஞ்சனியின் உயர் அதிகாரி போன் செய்தார். வசதியா இருக்கா? ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். எத்தனை நாளைக்கு இருப்பீங்க? அவர் கேட்க தடுமாறினாள். இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள எதுவும் பிரச்சனையா? இல்ல சார், என் குடும்பம் ஊர்ல இல்ல, சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு சமாளித்தாள் ரஞ்சனி. ஆபீஸுக்கு வந்து விட்டாள். அவள் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தது அதற்குள் ஆபீஸ் முழுவதும் பரவி இருந்தது. சிலர் ஜாடை மாடையாக, சிலர் நேரடியாகவே விசாரிக்க தொடங்கிவிட்டார்கள். அவளால் பாதிக்கப்பட்டவர்களும் அவமானப்பட்டவர்களும் ஏராளமாக இருந்தார்கள். இப்போது ரஞ்சனி வசமாக வந்து மாட்டிக்கொண்டதால் வாய் வலிக்க பேசினார்கள். ரஞ்சனிக்கு பற்றி எரிந்தது. யாரும் இல்லாவிட்டால் வாழ மாட்டேனா நான்? கை நிறைய சம்பளம், பதவி கொடுத்த சலுகையாக இருப்பிடம், கூப்பிட்ட குரலுக்கு ஆட்கள், இதற்கு மேல் என்ன வேண்டும்? அருண் அன்று மாலை வீட்டில் அதை அறிவித்தான். ரஞ்சனி கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கா. எதுக்கு அங்க? நான் அவ அம்மா கிட்ட பேசினேன். ரஞ்சனியின் அம்மாவும் ஷர்மியும் வீட்டில் சேர்த்து கொள்ளாததை பற்றி சொன்னான். அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. அவங்க சராசரி அம்மா இல்ல, ரொம்ப நல்லவங்களா நியாயமானவங்களா இருக்காங்க. அருண் சொல்ல அப்பா பதறினார். ஆனால் அது பாதுகாப்பான இடம் இல்லையேப்பா. கவலை கொண்டாள் வசுமதி. என்னங்க சொல்றீங்க? பெரிய பிசினஸ் பண்ணணும்னா எல்லோருக்கும் வளைந்து கொடுக்க வேண்டிய இடம் அது. ஐயோ! ரஞ்சனி கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் வந்து 4 நாட்கள் ஆகிவிட்டன. யாரும் அவளை அழைக்கவில்லை. அவள் அம்மாவை பற்றியும் ஆபீஸில் தரக்குறைவாக பேசினார்கள். பேசியவர்களிடம் சண்டை போட்டாள். தன்னுடைய செயல் இதுநாள் வரை மானம் மரியாதையுடன் வாழ்ந்த அம்மாவையும் பாதிக்கிறது. அன்று இரவு 9 மணிக்கு காலிங் பெல் அடித்தது. திறந்தாள். கம்பெனியின் நிர்வாக இயக்குநர்களில் ஒருவரான ரிஷி உள்ளே வந்தார். வாங்க சார். உள்ளே வந்து உட்கார்ந்தார். அவர் குடித்துவிட்டு வந்திருப்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் நிதானத்தில் இருந்தார். கதவை சாத்து ரஞ்சனி. எதுக்கு சார்? அமெரிக்கால இருந்து நம்ம எம்டி வந்திருக்காரு. தெரியும் சார். 3 நாளா கம்பெனி பங்களாவில தானே அவர் தங்கி இருக்கார். உன்னை இங்க பார்த்து இருக்கார். புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணு புருஷன் கூட பிரச்சனையான்னு கேட்டார். ரஞ்சனி நிமிர்ந்து உட்கார்ந்தாள்.
இன்னைக்கு கேள்வி கேட்பார், நாளைக்கு விவரங்களை சேகரிப்பார், நாளை மறுநாள் இங்கே வந்து நிற்பார். வேலி இல்லா தோட்டம்னா மேய வரத்தான் செய்வாங்க. அவங்க விருப்பத்துக்கு சம்மதிக்கலைன்னா உனக்கு வேலை போகும். உனக்கு வேலையும் பணமும் தான் பாதுகாப்புன்னு நினைச்சா அது முட்டாள்தனம். அதுவே உன்னை தெருவுல விட்டுடும். வேலைன்னு வரும்போது பதவி உயர்வுக்காக அவங்க பக்கம்தான் நான் இருப்பேன். இந்த ராத்திரி மட்டும்தான் உனக்கு அதிகபட்ச பாதுகாப்பு. நாளை முதல் உன் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை. வெளியில் வந்தார் ரிஷி. அருணுக்கு போன் செய்தவர், நீங்க சொன்னபடி பேசிட்டேன். எப்படியும் எம்டி கிட்ட போய் ரஞ்சனி கேட்க முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, மிகவும் நன்றி ரிஷி. அருண் டயல் செய்தான். ரஞ்சனியின் அம்மா போனை எடுத்தாள். நீங்க கொடுத்த ஐடியாவை நான் செயல்படுத்தி வச்சிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா நல்லது நடக்கும் மாப்ள. இந்த மாதிரி அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கலன்னா அவளும் சரிப்பட மாட்டா. நாளைக்கு அவளுக்கு நல்லபடியா விடியட்டும். காலையில் எழுந்து குளித்தான் அருண். சாமி கும்பிட்டான். சமையல்கார அம்மா வேதம் காலை உணவை தயாரித்துக் கொண்டிருந்தாள். வசுமதி பரபரப்பாக விளக்குகளை ஏற்றி பூஜைக்கான பூக்களை கொண்டு வந்து அந்த ஏற்பாடுகளை செய்ய பெல் அடித்தது. அருண் சென்று கதவை திறக்க ரஞ்சனி நின்றிருந்தாள். அவள் அம்மா போட்ட கணக்கு தப்பவில்லை. அருண் வழியை மறித்து நின்றிருந்தான். என்ன ரஞ்சனி இந்த நேரத்துல வந்து நிக்கிற? மாமியார் வசுமதி பூஜை அறையிலிருந்து ஓடி வந்தாள். மருமகளின் கையில் இருந்த சூட்கேஸை வாங்கி கொண்டாள். வாமா ரஞ்சனி, குளிச்சிட்டியா? இல்லன்னா போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் ரெடியா இருக்கு. அத்தை, நீ ஆபீஸ் போக வேண்டாமா? நேரமாகல உனக்கு? உனக்கு பிடிச்ச வெந்தய இட்லியும் புதினா சட்னியும் தான். அத்தை, மத்தியான சாப்பாட்டுக்கு டிஃபன் கட்டட்டுமா? என்னங்க, நேரமாகுது. ரஞ்சனியை நீங்க ஆபீஸ்ல விட்டுடுங்க. சிலையாய் நின்றாள் ரஞ்சனி. எதையும் கண்டு கொள்ளவில்லை. கோபத்தை காட்டவில்லை. குத்தலாக பேசவில்லை. ஏன் என்று ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. முகத்தில் சிறு வெறுப்பு கூட இல்லை. கண்கள் கலங்க மாமியாரின் அருகில் வந்தவள் சட்டென்று காலில் விழுந்தாள். அட, என்ன இது? இப்ப என்ன ஆயிடுச்சு? நீ கம்பீரமான பொண்ணு, அழக்கூடாது, புரியுதா? அத்தை, வசுமதி குரலை தழைத்து கொண்டாள். நமக்கு பொம்பளைங்களுக்கு சில சமயம் புத்தி கேட்டு போகும். நாம தான் எல்லாத்தையும் விட ஒசந்தவங்கன்னு தோணும். ஆனா அத ஆம்பளைங்க முன்னாடி காட்டிக்க கூடாது, புரியுதா? பேசாம உள்ள போ. நாம எல்லாம் ஒண்ணுதான், சரியா? பிரமித்து போனாள் ரஞ்சனி. இவர்கள் மாமியார் அல்ல, அம்மாவும் அல்ல. அதற்கும் மேலே வார்த்தைகளே இல்லை. இந்த பாசம்தான் இங்கே பலம். இவர்களின் பொறுமைதான் எதையும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.